நான் என்ன பார்க்குறேன்னா, இவ்வளவு இது 75 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவோட வரலாற்றில் இப்படி ஒரு அரசியல் பேசு பொருள் இருக்குன்றது யாருக்கும் தெரியல, யாருமே பேசலை. இதற்கு முன்னாடி நீங்கள் சொல்லுங்கள், எந்த ஒரு கட்சியாவது இப்படி இது ஒரு அரசியல் பேசு பொருள், தற்சார்பு பொருளாதாரத்துக்கும் வேலை வாய்ப்புக்கும் பொருளாதார முன்னேற்றத்துக்கும் சம்பந்தம் இருக்குதுன்னு எந்த ஒரு கட்சியும் பேசலை. அப்போ அப்படி உண்மையிலே இருக்கானா? இருக்கு. சரியானதை செஞ்சுருக்கோமா அப்படின்னா சரியான. இன்றைக்கு கூட்டணிக்கு போனால் நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. எத்தனையோ எம்எல்ஏக்கள் நாம் தமிழ் கட்சியிலேருந்து வரலாம், இன்றைக்கு வந்துருவாங்க. இந்த அரசியல் அதிமுகவோட திமுகவோட சேர்ந்தோ பாஜகவோட காங்கிரஸோட சேர்ந்தோ நாம் தமிழர் பேசிட முடியுமா? பேசுவாங்களா? அது ஒருவேளை இதை அப்ரிஷியேட் பண்ணலைன்னா பீப்புள் டிசர்வ் இட். இந்த அவநிலைக்கு மக்கள் தான் பொறுப்பு. நாளைக்கு ஒரு கட்சி பேசலை, இல்லை நாம எனக்கு ஒரு நாள் செத்து போகிற அன்னைக்கு ஒருவேளை நம்ம இதை சொல்லியிருக்கணுமா, மக்களுக்கு சொல்லலையோ, இதை கொண்டு போய் சேர்க்கலையோ அப்படின்னா எனக்கு ஒரு உறுத்தல் வரல. நான் செத்து போகிற அன்னைக்கு எனக்கு அந்த உறுத்தல் வராது. நாம் தமிழர் கட்சி வெல்லாம் போகுது, எனக்கு அதெல்லாம் இல்லை. ஏன் இன்னும் நான் நாம் தமிழர் கட்சி மேலே அதீத ஈடுபாடும் நம்பிக்கையும் கொண்டிருக்கிற காரணமே இது எங்கள் கட்சி அரசியல் கட்சி, மக்கள் நலன் சார்ந்தது தான், பணம் நோக்கம் சார்ந்தது இல்லை, ஆட்சியை பிடிக்கிறது கூட முக்கியமானது இல்லை. இதில் நாங்கள் அரசியல் அமைக்கிறது கூட முக்கியமான இந்த பேசு பொருளை பேச வேண்டிய கடமை இருந்தும் எந்த கட்சியும் பேசலை, இந்திய பெருவழி பூரா பேசலை. அப்போ அதை பேச வேண்டிய கடமை இருக்கு. அது எங்கள் அண்ணன் அதை செய்யறதுக்கு அதை லிங்கரிங், அதை திருப்ப நினைவுபடுத்திட்டே இருக்காரு. அப்போ இதை நினைவுபடுத்துறதுக்கும் நாம் கோட்பாட்டு அரசியல் தான் பண்ணுறோம், நாம் கொள்கை அரசியல் தான் பண்ணுறோம், நம்ம ஆட்சியை பிடிக்கிற அரசியலுக்கு அந்த நோக்கத்துக்காக செய்யலை. கிடைச்சா இதை எப்படி சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்றதுக்காக நம்ம அரசியல் நகர்றமே தவிர, ஆனால் நம்மளோட இன்றைய செயல்பாடு அதை நோக்கியது இல்லை அப்படின்றது தொடர்ச்சியாக இருக்காரு அண்ணன் அப்படின்னு உறுதிப்படுத்துறது இது போன்ற மாநாடுகள் தான். இல்லை நம்ம வெறுமனே தேர்தல் அரசியலுக்காக இயங்குகிற கட்சி இல்லை, கொள்கை அரசியல் லட்சிய அரசியலில் நாம் இருக்கிறோம். அதனால வெற்றி தோல்வி அது தேவையில்லை, ஆனால் அது அரசியலில் இருக்கிறோன்றது பெருமைன்னு தான் பல தம்பி தங்கைகள் இயங்குறாங்க. அந்த விதத்தில் நானும். அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோதை நேம் சிறப்பு வந்து நாம் தமிழர் கட்சியை சார்ந்த வழக்கறிஞர் திரு ஸ்ரீதர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பல நாள் கழித்து சந்திக்கிறோம். இன்னைக்கு மாற்றத்தை விரும்பும் மக்கள் மாநாடாக திருச்சி மாநாடு அமையும் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. எதை மீன் பண்ணி இந்த விஷயத்தை பேசியிருக்காருன்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, அதன் உள்ள நிறைய அரசியல் தகவல்கள் இருக்குது. அந்த மாநாடு ஒரு பெரிய அளவில் விமர்சையாக எல்லோருக்கும் தகவல் சொல்லிட்டு பொதுவாக ஒரு மாநாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிறவங்களோட செறிவாகவும் மற்ற பகுதியில் இருக்கிறவங்க குறைவாகவும் வர்றது தான் வழக்கம். அப்படி ஏன்னா நம்ம அதை வற்புறுத்துறதில்லை. அது போக்குவரத்து வசதி, அவர்களும் செலவினம் இதெல்லாம் கணக்கு வச்சு பொதுவாக மாநாடுகள் போது எந்த பகுதியில் நடத்தப்படுதோ அந்த பகுதியில் இருக்கிறவங்க ஒரு செறிவாகவும் மற்ற பகுதியில் இருக்கிறவங்க முக்கிய பொறுப்பாளர்கள் மட்டும் வருவோம். அதனால தான் ஒரு நாம் தமிழர் கட்சியோட பெரிய மாநாடுகள் கூட்டங்கள் கூட நிறைய அளவில் இருந்தாலும் ஒட்டுமொத்த கூட்டமாக அதை நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் மற்ற கட்சிகள் என்ன அதை பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த கூட்டத்தையும் அங்கே திரட்ட முயற்சி பண்ணுது. அப்படி ஒட்டுமொத்த கூட்டத்தையும் திரட்ட முயற்சி பண்ணும்பொழுது ஒரு பெரிய கூட்டம் கூடியது போல் ஒரு தோற்றம் ஏற்படுது. கட்சியே காசு கொடுத்து அந்த மாதிரி கட்சியை காசு கொடுத்து மற்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் கட்சி காசு கொடுத்து கூடுது. அது திமுக சொல்லவே தேவை, அதுதான் செயல் திட்டமாகவே இருக்குது. அப்படி தான் அவங்களுடைய இந்த 75 ஆண்டு கால பழக்கமாகவும் இருக்குது. அப்படி தான் அவங்கள அரசியல் பண்ணுறாங்க. அதனால் நம்ம இதை இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி திரட்ட வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் பொதுவாக நம்ம சொல்கிறோம், எப்பவுமே மற்ற கட்சிகள் கூட சொல்கிறேன் நான், அவங்க அந்த குறிப்பிட்ட பகுதியிலேருந்து தான் செறிவாக வருவாங்க. இப்போ இந்த முறை என்ன பண்ணால் அது ஒரு செயல் திட்டமாக கொண்டு வந்துட்டு எல்லா பகுதியிலேருந்தும் நிறைவான மக்கள், எல்லா பொறுப்பாளர்களும், குறிப்பிட்ட மேல்மட்ட பொறுப்பாளர்கள் மட்டும் இல்லாமல் எல்லா நிலை பொறுப்பாளர்களும் உறுப்பினர்களும் வரணும், பெரிய அளவில் கலந்துக்கணும், தகவல் கொடுத்தா வருவாங்க. அப்போ அதை சிறப்பாக செய்யணும், அதை பெரிய அளவில் செய்யணும்னு நான் திட்டமிட்டுருக்காங்க. அதுதான் அதனோட அடிப்படை செய்தி. ஆனால் சார், சமீபத்தில் இந்த ஆடு மாடுகள் மாநாடு அறிவிக்கும் போதும் சரி, இந்த மரங்களுக்கான மாநாடு அறிவிக்கும் போதும் சரி, மற்ற கட்சிகள் ரொம்பவே கலாய்க்கிற விதமாக நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. ஆனால் அந்த ஆடு மாடுகள் மாநாடு மிகப்பெரிய இம்பேக்டை ஏற்படுத்துச்சு. அதே மாதிரி மரங்கள் மாநாடுன்னு சொல்லிட்டு கையில் எடுக்கும்போது ஐநாவே அதை சிறப்பிக்கும் விதமாக சில விஷயங்கள்லாம் மரங்களுக்காக பண்ண விஷயங்கள்லாம் வெளியே வரும்போது பதில் சொல்ல விதமாக திகச்சு நின்னாங்க. இப்போ அது தடுத்து 4 மாநாடுகள் கிருஷ்ணகிரி, தூத்துக்குடி அந்த மாதிரி அறிவிச்சிருக்காரு. இந்த விடயங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, இவ்வளவு இது 75 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவோட வரலாற்றில்
இப்படி ஒரு அரசியல் பேசு பொருள் இருக்குன்றது யாருக்கும் தெரியலை, யாருமே பேசலை. இதற்கு முன்னாடி நீங்கள் சொல்லுங்கள், எந்த ஒரு கட்சியாவது இப்படி இது ஒரு அரசியல் பேசு பொருள், அதாவது ஆடு மாடுகளுக்கும் மேய்ச்சல் நிலத்துக்கும் ஆடு மாடுகள் மேய்ச்சல் நிலங்களில் மேயினால ஏற்படுற பால் உற்பத்திக்கும் இறைச்சி உற்பத்திக்கும் இந்திய பொருளாதாரத்துக்கும் தமிழ்நாட்டு பொருளாதாரத்துக்கும் தற்சார்பு பொருளாதாரத்துக்கும் வேலை வாய்ப்புக்கும் பொருளாதார முன்னேற்றத்துக்கும் சம்பந்தம் இருக்குதுன்னு எந்த ஒரு கட்சியும் பேசலை. அப்போ அப்படி உண்மையிலே இருக்கான்னா இருக்குது, நம்ம தான் பார்க்குறோமே. ஒரு ஆள் இன்னைக்கு நீங்கள் ஒரு இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஒரு 250 லிட்டர் எம்எல் பால் குடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் சாதாரணமாக வந்து ஒரு 4 கோடி பேர் 1 கோடி லிட்டர் பால் குடிக்கிறாங்க. 8 கோடி நீங்கள் தமிழ்நாட்டோட மக்கள் தொகை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பால் பொருட்களோட தேவை 2 கோடி ஒரு நாளைக்கு. 2 கோடினா நீங்கள் கணக்கு போடுங்க, 365 × 2 போடுங்க. அப்போ எத்தனை கோடி லிட்டர் தேவைப்படுது? அப்போ அதோட விலை என்ன, அதோட லாபம் என்ன, அதற்கான உற்பத்தி எப்படி ஏற்படுன்ற பார்வையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமப்புற பொருளாதாரத்தை பெருசாக அது மேம்படுத்தும். ஏன் கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படின்றது நாம் தமிழர் கட்சியோட கோட்பாடாக இருக்குது. ஏன் அது தாய்மை பொருளாதாரமாக இருக்கணும், ஏன் சுற்றுச்சூழல் சார்ந்த பொருளாதாரமாக இருக்கணும்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இப்போ சிப்காட்டோ அல்லது வேறு ஒரு நிறுவனமோ, இந்த எல்லா நிறுவனங்களும் என்ன தயார் பண்ணுதுன்னா ஒரு உபயோகப் பொருட்களை, அதாவது ஒரு காரை தயார் பண்ணுது, வேறு ஒரு சாதனத்தை உருவாக்குது. அப்படி சாதனத்தை உருவாக்கும் பொழுது இயற்கைக்கு என்ன நிகழுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த எந்த பொருள் நீங்கள் காரை உற்பத்தி பண்ணுறீங்கன்னா அதில் மூலப்பொருள் இரும்பு, அது சார்ந்த பொருட்கள், அதை வடிவமைக்க தேவைப்படுறது உடல் மனித ஆற்றல், அதை செய்வதற்கு தேவைப்படுற இயந்திரங்களோட செயல்பாடு, அதற்கு தேவைப்படுற தண்ணீர், இந்த தண்ணீர் எங்கேருந்து எடுக்கப்படுது அப்படின்னு நீங்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அடிப்படையில் இயற்கையை கெடுக்கும் விதமாக தான் இருக்குது. இவ்வளோ ஜெர்மனியில் இருக்கிற தொழில்நுட்பத்தை விட இந்தியாவில் பெரிய தொழில்நுட்பம் கிடையாது, அமெரிக்காவில் இருக்கிற தொழில்நுட்பத்தை விட இந்தியாவில் பெரிய தொழில்நுட்பம் கிடையாது, இத்தாலியில் இருக்கிறத விட இங்கே பெரிய தொழில்நுட்பம் கிடையாது, ஜப்பானில் உள்ளதை விட இங்கே இந்தியாவில் பெரிய தொழில்நுட்பம் இல்லை. இருந்தும் இந்த நிறுவனங்கள் எல்லாம் ஏன் இந்தியாவில் தொழில் சாலைகளை தொடங்குகின்றன? 2 காரணம். மூலப்பொருட்கள் இங்கே ஒன்று சீப் லேபர், ஒப்பீட்டு அளவில் குறைந்த விலையில் மனித ஆற்றல் கிடைக்குது. இன்னொன்று, இங்கே நீங்கள் மூலப்பொருளை எவ்வளோ எடுத்தாலும் எவ்வளோ மாசு பண்ணாலும், இப்போ நீங்கள் ஒரு காரை உற்பத்தி பண்ணீங்கன்னா ஒரு இரும்பை உருக்கணும் அடிப்படையில்னு வச்சுங்களேன். இரும்பை உருக்கி ஒரு தகடாக மாற்றணும்னா இரும்பை உருக்கிறதுக்கு ஒரு ஆற்றல் தேவைப்படுது, அதுக்கு ஒரு எரிபொருள் தேவைப்படுது. அது எதுவாக இருக்கலாம், மின்சாரமாக இருக்கலாம், இல்லை கரியாக இருக்கலாம். எந்த மின்சாரத்தை பண்ணாலும் நீங்கள் ஒன்று கரியாக இருந்தால் கரியை தேவைப்படுது, மின்சாரமாக இருந்தால் மின்சாரத்தை உற்பத்தி பண்ண கரி தேவைப்படுது, இல்லை அணு உலை தேவைப்படுது. அப்போ இந்த அணு உலையில் இதெல்லாம் உற்பத்தி ஆகணும். அப்படி உற்பத்தி ஆகி வர்ற பொருளை வச்சு தான் நீங்கள் இந்த வேலைகளை செய்ய முடியும். அப்போ நீங்கள் அபண்டண்ட்டாக, அதாவது கட்டில் இல்லாத அளவுக்கு எல்லையற்ற வகையில் இயற்கை பொருட்கள் தேவைப்படுது. இங்கே நீங்கள் ஒரு உற்பத்தி இப்போ ஒரு தகடு உற்பத்தி பண்ணுறீங்க, வெப்பம் வருது, அதை தணிக்கணும், அதுக்கு வந்து ஒரு ப்ராசஸ் வச்சுருங்க, தண்ணியை ஊற்றி அதை குளிர்விக்கணும். எல்லா ப்ராசஸ்லையுமே இது உண்டு. வெப்பப்படுத்துறதுக்கும் நீங்கள் இயற்கை ஆற்றல் தேவைப்படும், குளிர்விக்கிறதுக்கும் தேவைப்படும். ஒரு இரும்பை நீங்கள் வெப்பப்படுத்துறீங்க, புகை உருவாகும், புகை வானத்தில் சேரும், அது ஒரு மாசு. இந்த தண்ணீரை கொண்டு போய் நீங்கள் எங்கன்னா நீங்கள் பெயிண்ட் அடிக்கிறீங்க, அதற்கான மற்ற பிளாஸ்டிக் பொருட்களை உற்பத்தி பண்ணுறீங்க, வயரிங் இருக்குது, பல்பு தயாரிக்கிறீங்க. இப்போ இந்த எல்லா பொருளையுமே நீங்கள் உற்பத்தி பண்ணும்பொழுது மாசு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த மாசு என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மாசெல்லாம் இயற்கையை நேரடியாக சேதம் பண்ணும். நேரடியாக இயற்கையை சேதம் பண்ணும்போது உங்களுக்கு லேபருக்கு போகும், உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். ஆனால் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் சம்பளத்தினால ஒரு லாபத்தை யார் எடுத்துகிட்டு போகிறா? இந்திய அரசுக்கு வரப்போதா? இந்திய அரசுக்கு ஒரு தொகை வரியாக வரப்போகுது. இங்கே தமிழ்நாட்டில் இங்கே இந்தியாவில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு தொகை சம்பளமாக கிடைக்க போகுது, கிடைச்சா. ஆனால் ஏன் கிடைக்கலன்ற அரசியல் புரியலை. அப்போ அதற்கான அதை நோக்கி நகர்த்த அது ஒரு அரசியல் பேசு பொருளாக தனியே இது என்னப்பா பாட்டில் தண்ணி கேட்டால் கிடைக்குதுப்பா அப்படின்னு சாதாரணமாக கடத்தி விட்டுட்டு, இதெல்லாம் வேலை பைத்தியக்காரங்க இந்த மாநாடை போடுவாங்க இப்போ நாம் தமிழர் கட்சிக்காரங்கன்னு நம்மை இழிவு செய்து விட்டு அந்த பேசு பொருளை கடத்தி விட்டு அவர்கள் தண்ணீர் அரசியலை தொடர்ச்சியாக செய்வதற்காக நடக்குது. இப்போ இதை தாண்டித்தான் நம்ம இந்த தண்ணீர் அரசியலை பேச வேண்டியிருக்கு, கடல் அரசியலை பேச வேண்டியிருக்கு. மழை இல்லைன்னா இவங்க திருடுற மணலும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அப்போ மலையை பற்றி ஒரு அரசியல் இருக்குல்ல. தருமபுரி என்று சொல்லுகிறது தகடூர்னு சொல்கிறாங்க, அது மேலே ரொம்ப பெரிய மலைகள் முடிஞ்சு ஒரு பெரிய தகடு போன்ற பரப்பு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அது தகடூர் போர்லாம் இருக்கு.
அப்போ அது போன்ற பகுதிகளில் ஏன் அப்படி இருக்குது, அங்கே மலையோட முக்கியத்துவம் என்ன, அது போன்ற விஷயங்களை சேர்த்து பேசும்போது தான் மலைனா என்ன, மலையினால் எப்படி தண்ணீர் உற்பத்தி ஆகுது, தண்ணீர் எப்படி வந்து உங்களுக்கு மணலையும் உற்பத்தி பண்ணிட்டு வருது, மணல் திருட்டுனா என்ன, ஆறுகள்னா என்ன, தண்ணீர்னா, இதெல்லாம் பேச வேண்டியது. இதெல்லாம் இந்திய பொதுவெளியில் நான் கேட்கிறேன். நீங்கள் காங்கிரஸ், பாஜக, திரிணாமுல் காங்கிரஸ், பீகாரில் இருக்கிற கட்சிகள், தெலுங்கானாவில் ஆந்திராவில் இருக்கிற கட்சிகள், தெலுங்கானாவில் இருக்கிற கட்சிகள், ஏன் கேரளாவில் இருக்கிற கட்சிகள் கூட யாராவது பேசியிருக்காங்களா தண்ணீர் அரசியலை? யாராவது மலையை பற்றி அரசியல் பேசியிருக்காங்களா? பேசலை. இப்படி பேசுகிறவங்கலாம் என்ஜிஓஸ்ன்ற மாதிரி சாதாரண இருக்கிற தொண்டு நிறுவனங்கள் போல காட்டி விட்டு கடத்தி விட்டு போக நினைக்கிறாங்க. அப்போ அது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அப்போ இது பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது. கொஞ்சம் நாள் எடுக்கட்டும். ஏன் இந்த அரசியல் வெல்லாமல் கூட போட்டுங்க, அதில் எனக்கு ஒன்றும் உதவலை. ஆனால் சரியானதை செஞ்சுருக்கோமா அப்படின்னா சரியான. இன்றைக்கு கூட்டணிக்கு போனால் நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. எத்தனையோ எம்எல்ஏக்கள் நாம் தமிழ் கட்சியிலேருந்து வரலாம், இன்றைக்கு வந்துருவாங்க. இந்த அரசியல் அதிமுகவோட திமுகவோட சேர்ந்தோ பாஜகவோட காங்கிரஸோட சேர்ந்தோ நாம் தமிழர் பேசிட முடியுமா? பேசுவாங்களா? மணலை கொள்ளையடிக்கிறவனோடு சேர்ந்து கொண்டு, மலையை உடைத்து எம்சாண்டா மாற்றி விற்கிறவனோடு சேர்ந்து கொண்டு, நீர்நிலைகள் ஏரிகளை ஆக்கிரமித்து குளங்களை ஆக்கிரமித்து மனைகளாக மாற்றுவதோடு சேர்ந்து கொண்டு எப்படி இந்த அரசியலை பேச முடியும்? எப்படி இந்த அரசியலை பேச? அப்போ பேச முடியாது. ஆனால் நமக்கு வெல்வது முக்கியம் இல்லை. நான் சொல்கிறேன், நாம் தமிழர் கட்சி வெல்லாம் போது எனக்கு அதெல்லாம் இல்லை. ஏன் இன்னும் நான் நாம் தமிழர் கட்சி மேலே அதீத ஈடுபாடும் நம்பிக்கையும் கொண்டிருக்கிற காரணமே, இது எங்கள் கட்சி அரசியல் கட்சி, மக்கள் நலன் சார்ந்தது தான், பணம் நோக்கம் சார்ந்தது இல்லை, ஆட்சியை பிடிக்கிறது கூட முக்கியமானது இல்லை. இதில் வந்து நாங்கள் அரசியல் அமைக்கிறது கூட முக்கியமான இந்த பொருளை பேச வேண்டிய கடமை இருந்தும் எந்த கட்சியும் பேசலை, இந்திய பெருவழி பூரா பேசலை. அப்போ அதை பேச வேண்டிய கடமை இருக்குது. அது ஒருவேளை இதை அப்ரிஷியேட் பண்ணலைன்னா பீப்புள் டிசர்வ் இட். இந்த அவநிலைக்கு மக்கள் தான் பொறுப்பு. நாளைக்கு ஒரு கட்சி பேசலை, இல்லை நாம எனக்கு ஒரு நாள் செத்து போகிற அன்னைக்கு ஒருவேளை நம்ம இதை சொல்லியிருக்கணுமா, மக்களுக்கு சொல்லலையோ, இதை கொண்டு போய் சேர்க்கலையோ அப்படின்னா எனக்கு ஒரு உறுத்தல் வரல. நான் செத்து போகிற அன்னைக்கு எனக்கு அந்த உறுத்தல் வராது. இல்லை, நம்ம வேலையை செஞ்சிட்டோம், மக்கள் அதை எடுத்துக்கல, அது நம்மளோட தவறு இல்லை, என்னோட வரலாற்று கடமையை நான் செஞ்சிட்டேன். அப்படி தான் நாம் தமிழில் இருக்கிற ஒரு தம்பியும் செய்யணும். நீங்கள் ஒரு தம்பி அதாவது வந்து விலக்கப்பட்ட நேரத்தில் மது விற்கிறாங்க, தடை செய்யப்பட்ட நேரத்தில் மது விற்கிறாங்க, புகார் கொடுத்தா காவல்துறை எடுக்கல, நேராக ஒரு 10 கட்சி தம்பிகளை கூட்டி போய் கொடியோட போய் எந்த நேரத்தில் விலக்கப்பட்ட நேரத்தில் தடை செய்யப்பட்ட நேரத்தில் மது அங்கே போய் நின்றுட்டாங்க ஒரு தம்பி. அப்படி ஏதோ ஒரு தம்பி எல்லா காலத்தையும் கும்மிடிப்பூண்டி பக்கத்தில் ஒரு மணலை எடுக்கிறாங்க, ஆத்து மணலை எடுக்கிறாங்க, ஊருக்குள்ளே வந்து வயலோரம் இருக்கிற மணல் எடுக்கிறாங்க, அங்கே போய் 10 தம்பி நிற்கிறான். அதனால் அடிபடுறோம், வழக்காகுது, முழுசாக நிறுத்த முடியல, 10 நாள் நிறுத்துகிறோம், அவங்களுக்கு காவல்துறை துணை நிற்குது, ஆட்சி அதிகாரம் துணை நிற்குது. இது இருந்தாலும் செய்ய வேண்டிய வரலாற்று கடமை எங்கள் தம்பிங்க செஞ்சுட்டாங்க. அது எங்கள் அண்ணன் அதை செய்யறதுக்கு அதை லிங்கரிங், அதை திருப்ப நினைவுபடுத்திகிட்டே இருக்காரு. அப்போ இதை நினைவுபடுத்துறதுக்கும் நாம் கோட்பாட்டு அரசியல் தான் பண்ணுறோம், நாம் கொள்கை அரசியல் தான் பண்ணுறோம், நம்ம ஆட்சியை பிடிக்கிற அரசியலுக்கு அந்த நோக்கத்துக்காக செய்யலை. கிடைச்சா இதை எப்படி சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்றதுக்காக நம்ம அரசியல் நகர்றமே தவிர, ஆனால் நம்மளோட இன்றைய செயல்பாடு அதை நோக்கியது இல்லை அப்படின்றத தொடர்ச்சியாக இருக்காரு அண்ணன் அப்படின்னு உறுதிப்படுத்துறது இது போன்ற மாநாடுகள் தான். மாடுகளுக்கான மாநாடும், மரங்களுக்கான மாநாடும், மலைகளுக்கான மாநாடும் நிகழ்த்தப்படும் போது தான் இல்லை நம்ம வெறுமனே தேர்தல் அரசியலுக்காக இயங்குகிற கட்சி இல்லை, கொள்கை அரசியல், லட்சிய அரசியலில் நாம் இருக்கிறோம், அதனால் வெற்றி தோல்வி அது தேவையில்லை, ஆனால் அது அரசியலில் இருக்கிறோன்றது பெருமைன்னு தான் பல தம்பி தங்கைகள் இயங்குறாங்க. அந்த விதத்தில் நானும் மகிழ்ச்சியாக தான் இதில் இயங்குறேன். நான் கேட்குறேன், இந்த சம்பளத்தின் மூலமாக, இந்த உற்பத்தியின் மூலமாக இந்த நிறுவனங்கள் பெறக்கூடிய லாபம் எவ்வளவு, இந்த நபர்களுக்கு வரியாக செலுத்தக்கூடியது அல்லது ஊதியமாக லேபராக கொடுக்க வேண்டிய தொகை எவ்வளவு, ஒரு 10ல் ஒரு பங்கு இருக்குமா ஒரு கம்பெனி சம்பாதிக்கக்கூடிய, உதாரணத்துக்கு 1000 கோடி ரூபாய் ஒரு நிறுவனம் லாபம் ஈட்டுதுன்னா ஒரு 10 கோடி ரூபாய் இந்த வகையில் செலவு பண்ணுது. பொருளாதாரமும் இங்கேருந்து வெளியே போகுது, இயற்கையும் மாசுபடுது. இயற்கையை மாசுபடுத்த இல்லைன்னா ஜெர்மனியில் இருக்கிறவங்க, இட்டாலியில் இருக்கிறவங்க, ஜப்பானில் இருக்கிறவங்களுக்கு இங்கே வந்து செய்ய வேண்டிய தேவை இல்லை. அப்போ இந்த உற்பத்தி பொருளாதாரம் இது இந்தியாவை மாசுபடுத்துது, தமிழ்நாட்டை மாசுபடுத்துது, இங்கே இருக்கிற நிலங்கள் சுரண்டப்படுது, வளங்கள் சுரண்டப்படுது. இந்த வளங்கள் போக போக மெல்ல மெல்ல தமிழ்நாடு பாலைவனமாக மாறிட்டு இருக்கு. மாறா நீங்கள் பால் உற்பத்தியில் ஈடுபடுறீங்க, இறைச்சி உற்பத்தியில் ஈடுபடுறீங்கன்னா அதற்கான உற்பத்திக்கு அதுக்கு தேவை என்ன இருக்குது? மாடு உற்பத்தி பண்ணுறதுக்கு, பால் உற்பத்தி பண்ணுறதுக்கு மாடுகள் எண்ணிக்கை அதிகமாகணும்,
மாடுகள் எண்ணிக்கை அதிகமாகிறதுக்கு மாடுகள் இனப்பெருக்கம் பண்ணணும். மாடுகள் இனம் பெருக்கம்னா அடிப்படையில் மாடுகளுக்கு உணவு தேவை, அதுக்கு ஒரு சூழல், உலாத்துக்கிட்ட ஒரு சூழல் தேவை, அதற்கு தொடர்ச்சியான உணவு, ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறை தேவை. இதை ஏதாவது ஒரு நிறுவனம் 10 லட்சம் மாடை வச்சு பராமரிச்சிட முடியுமா? வாய்ப்பு இல்லை இங்கே. ஆனால் 10 லட்சம் காரை ஒரு நிறுவனம் உற்பத்தி பண்ணிட முடியும். இந்த லாபம் ஒரே ஒரு முதலாளிக்கு போகும். கார்பரேட்டுன்னு பேர் சொல்லியிருப்பாங்க, நிறுவனம்னு பேர் சொல்லியிருப்பாங்க, ஆனால் ஒரே ஒரு முதலாளிக்கு தேவைப்படும். ஆனால் நீங்கள் ஒரு 1 லட்சம் மாடு, 1 லட்சம் மாடு தான் 1 லட்சம் லிட்டர் சாதாரணமாக ஒரு வேலைக்கு கறக்குன்னு வச்சுங்க. இல்லை 2 அதிகமாக இருந்தால் மாடாக இருந்தால் 2 லட்சம் லிட்டர் கறக்குன்னு வச்சுங்க. அப்போ ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு உங்களுக்கு 4 கோடி பால் கறக்கணும்னா குறைஞ்சது 1 கோடி மாடு தேவை. இந்த 1 கோடி மாடை எந்த நிறுவனமும் வச்சு வளர்க்க முடியாது. யார் வளர்ப்பான்னா, இங்கே லட்சக்கணக்கான கிராமங்கள் இருக்குது. லட்சக்கணக்கான கிராமம், ஒரு கிராமத்தில் இப்போ 1 லட்சம் கிராமம் இருக்குன்னா ஒரு கிராமத்தில் 10 மாடு வளர்த்தா 10 லட்சம் மாடு, அவ்வளோதான் சாதாரண கணக்கு. இந்த மாடை ஒரே நபர் வச்சிருக்க வாய்ப்பு இல்லை. இன்னொன்று, இந்த உற்பத்தி இருக்குல்ல, இது 10 லட்சம் பேர் இதை வளர்க்கும் பொழுது 10 லட்சம் பேருக்கு இதோட வருமானம் கிடைக்குது. இதனால ஏற்படுற உற்பத்தி, மாடு போடுகிற சாணம் பயோகேஸ் தயாரிக்கலாம், இயற்கை கெடுதல் இல்லாமல். அப்போ இந்த வாழ்க்கை இயற்கை பொருளாதாரம் சார்ந்ததாகவும் சூழலுக்கு கெடுதல் இல்லாமல், பணம் ஒரு பொருளாதார குவிப்பை, ஒரு பணக்கார ஏழை சமூகத்தை உருவாக்காமல் ஒரு சமூகத்தில் சமமான ஒரு பொருளாதார வளர்ச்சி பரவலை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு. இப்போ இதை நோக்கி நகர்த்தணும். இதை நோக்கி நகர்த்த முடியுமானோ நகர்த்த முடியும். ஆனால் ஏன் இதை எந்த நிறுவனமும் எந்த அரசும் செய்யலை? அது ஒன்றிய அரசுகளாக இருக்கட்டும், அது பாஜக காங்கிரஸாக இருக்கட்டும், அல்ல இங்கே இருந்த திமுக அதிமுக அரசுகளாக இருக்கட்டும், இதை ஏன் செய்யலைன்னா, இதை செய்வதன் மூலமாக அரசை நடத்துகிறவர்களுக்கு, அந்த கட்சிகளுக்கு என்ன லாபம்னா லாபம் இல்லை. மாறா நீங்கள் ஒரு நிறுவனத்துக்கு, இங்கே ஒரு நிறுவனம் அமைக்க, ஒரு ஃபேக்ட்ரி அமைக்க, ஒரு தொழிற்சாலை அமைக்க நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா, தொழிற்சாலைக்கு இடம் வாங்கி கொடுக்கலாம். இடம் வாங்கி கொடுக்க நீங்கள் 500 ஏக்கர் வாங்கி கொடுக்குறீங்கன்னா, 500 ஏக்கர் இடம் வாங்கி கொடுக்கும்போது திமுகவை சேர்ந்தவர்கள், அதிமுகவை சேர்ந்தவர்கள் அதன் மூலமாக ஒரு தரகு பெறலாம். அங்கே ஒரு கட்டுமானம் ஏற்படுத்தணும், கட்டுமானம் ஏற்படுத்துறதுக்கு ஒரு தரகு பெறலாம். கட்டுமான வேலை செய்யும்போது சிமெண்ட் விற்கலாம். இது யாரும் விற்க மாட்டாங்க, இந்த கட்சியை சேர்ந்த பெருநிறுவனங்களுக்கு. அங்கே மண்ணு கொண்டாந்து அடிக்கலாம், அங்கே வேறு வேறு துணை நிறுவனங்களை உருவாக்கலாம். அந்த நிறுவனங்களுக்கெல்லாம் இந்த கட்சிகளை சேர்ந்தவர்கள் இருக்கலாம். இந்த அனுமதி கொடுக்குறாங்கல்ல, இது ஒரு தொழிற்சாலை அனுமதி. இந்த அனுமதியை கொடுப்பதற்கு ஒரு நிறுவனத்திடம் பல ஆயிரம் கோடி ரூபாய் கட்டிங்ஸ் சம்பளம், அதுக்கு தரகா வாங்கிக்கலாம், அதுக்கு லஞ்சமாக வாங்கிக்கலாம். இப்போ இவ்வளோ வாய்ப்புகள் ஒரு நிறுவனம் ஆரம்பித்தா கிடைக்கும். அதனால தான் சிப்காட் வேணும், அது வளர்ச்சி அப்படின்னு பேசுதே தவிர இதை போன்ற வளர்ச்சி அரசியலில் பேசுறது இது உண்மையான வளர்ச்சி. அப்போ இது நாம் தமிழர் கட்சி போன்ற மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்கிற கட்சிகள் தான் இதை செய்ய முடியும். அதை நோக்கி தான் நாம் தமிழர் நகருது. ஆனால் இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதே பொது வெளியில் தெரியாமல் இருக்குன்னா அது ரொம்ப அறிவாளிகள் மத்தியில் இருக்குது, ஆனால் சாமானியர்கள் மத்தியில் அது செலுத்தப்படாமல் இருக்குது. அது திட்டமிட்டு அரசியல்வாதிகளாக செலுத்தப்படாமல் இருக்குது. ஏன்னா இவங்க எல்லாமே அண்ணன் சொல்கிற மாதிரி இன்டர்நேஷ்னல் புரோக்கரு, ஸ்டேட் புரோக்கர்ஸ், இவங்க நேஷனல் புரோக்கர்ஸ், இன்டர்நேஷ்னல் புரோக்கர்ஸு. அப்போ இந்த புரோக்கருங்க இதை செய்ய மாட்டாங்க. இது உண்மை இருக்குது, இதற்குள்ள ஒரு பொருள் இருக்குது, இதற்குள்ள இப்படி ஒரு பொருளாதார வாய்ப்பு இருக்குது, தற்சார்பு தாய்மை பொருளாதாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத மக்களே நம்பாத சூழ்நிலை இருக்குது. அப்போ அதை நோக்கி நகர்த்துவதற்காக மாடுகளோட தேவை என்ன, மேய்ச்சல் நிலங்கள், 50 விழுக்காடு கிட்டத்தட்ட நமக்கு வர பால் கொடுக்குற மாடுகள் மேய்ச்சல் நிலங்களை நம்பி இருக்குது. எல்லாரும் உட்காந்து சென்னை மாதிரி வீடுகளில் கட்டி வச்சு தீவனம் போடுறதோ, இல்லை ரோட்டில் விட்டுட்டு போஸ்டர் பிளாஸ்டிக் தின்னு பால் கறக்கிறவங்களோ எல்லாம் 100 விழுக்காடுல 52 விழுக்காடு கிட்டத்தட்ட மேய்ச்சல் நிலங்களை நம்பி மாடுகள் இருக்கிறதா சொல்லப்படுது, புள்ளி விவரங்கள் சொல்லுது. அப்போ 52 விழுக்காடு இருக்குன்னா மீதி மாடு எப்படி சாப்பிடும்? இந்த 52 விழுக்காடும் குறைஞ்சா இந்த மாடுகள் மேய்ச்சல் நிலங்கள் இல்லாமல் எப்படி போடும்? அப்போ மாடுகளை வளர்ப்பவர்கள் மாடுகளை கைவிட வேண்டி வரும். கைவிட்டால் ஆடு மாடுகளை எண்ணிக்கை குறையும், அதனால் பால் உற்பத்தி குறையும், அது நம்ம வெளியில் சார்ந்து இருக்கும். இது இல்லாமல் கிராமப்புற பொருளாதாரம் அழியும். கிராமத்தில் இருக்கவங்க ஆடு மாடு மூலமாக ஒரு வருமானத்தை ஈட்டி வாழ்வாங்கன்னா ஆடு மாடுகளை விற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அவங்களுக்கு பொருளாதாரத்தில் அவர்களும் கூலிகளாக நகரங்களை நோக்கி, துணை நகரங்களை நோக்கி நகர வேண்டிய தேவை ஏற்படும். இதுக்குள்ளே பெரிய ஒரு சூழ்ச்சி இருக்குது. அப்போ இந்த சூழ்ச்சியை விவரித்து இது ஒரு தற்சார்பு தாய்மை பொருளாதாரத்துக்கு சொல்லணும்னா இது போன்ற பொருட்களை நம்ம பேசணும். அதை நோக்கி தான் ஆடு மாடுகளுக்காக மாநாடு, ஆடு மாடுகள் மாநாடு. அப்போ நம்மளையும் ஆடு மாடுகளாக பேசுகிறோம்
அப்படின்ற மாதிரி தான் அந்த பொருளை நையாண்டி பண்ணுறாங்க. அப்போ ஆடு மாடுகளுக்காக போடப்படுகிற மாநாடு, அந்த பொருள் அது பேசப்படுது, இவர்கள் நையாண்டி பண்ணுறாங்க. ஆனால் இந்திய அரசே ஆடு மாடுகள் மேய்ச்சல் நிலங்கள் கொடுத்து பல திட்டங்களை இயற்றியது பொது வெளியில் இப்போ இருக்கு, பார்க்கலாம். வெளிநாட்டு நிறுவனங்களில் வெளிநாட்டு அரசாங்கங்கள் வந்து இதை பார்க்குது. 2 மாநாட்டு, மரங்களை பற்றிய மாநாடும் சரி, அதே மாதிரி ஆடு மாடுகளுக்கு தேவையை பற்றிய மாநாடும் சரி, உலக அரங்கில் எல்லா இடங்கள்லையும் பேசப்படுது. ஆனால் அது வந்து உள்ளே இருக்கிற இங்கே இந்திய பெருநிலத்தில் இருக்கிற ஒன்றிய அரசோ அல்லது இந்த மாநில அரசோ இல்லை பக்கத்து மாநில அரசுகளோ அங்கீகரிக்க தயாராக இல்லை. ஒருவேளை அப்படி அங்கீகரிச்சுட்டா அந்த பேசுபொருளுக்கு இந்த அரசுகள் நகர வேண்டி வரும். அப்படி நகர்ந்தா அவர்களுக்கான லாப நோக்கம் போகும். இந்த அரசியலை முன்னெடுக்கிற நாம் தமிழர் கட்சி வலுப்பெறும். இதை விரும்பாதனால இதை இருட்டடிப்பு செய்கிறாங்க. ஆனால் இந்த பிரச்சனை இதோட நிற்கலை, தண்ணீரோட தேவையை நிற்கணும். இன்னைக்கு இங்கிலாந்துலலாம் பூமிக்கு அடியில் 20 ஆண்டுகளுக்கான தேவை தண்ணீர் தேவை, தண்ணீரை தேக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. பூமிக்கு அடியில் அண்டர் வாட்டர் ரிசர்வா, அண்டர் கிரவுண்ட் ரிசர்வா 20 ஆண்டுகளுக்கு தேவை. ஏன்னா தங்கத்தை வைத்து பொருளாதாரம் எப்படி இருக்குதோ இன்னும் ஒரு 20 ஆண்டுகளில் தங்கத்தை வைத்து பொருளாதாரம் இருக்காது, தண்ணீரை வச்சு தான் பொருளாதாரம். ஏன்னா தண்ணீரை வைத்து தான் உற்பத்தி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு என்கிட்ட 10 கிலோ தங்கம் இருக்குது, இங்கே வந்து கோவிட் மாதிரி ஒரு பெருநிகழ்வு வந்துடுச்சு, என்னோட தங்கத்தை வச்சு நான் என்ன பண்ணேன்? தங்கம் என்பது உலகத்தால் ஒரு பண்பாட்டு அளவில் பன்னெடுங்காலமாக பயன்பாட்டு அளவில் மதிக்கப்படுகிற உலோகமே தவிர தங்கமே இல்லாமல் ஒரு மனிதன் வாழ முடியுமா? வாழ முடியும், நிச்சயமா உறுதியாக வாழ முடியும். ஆனால் ஒருவேளை சோறு இல்லாமல் வாழ முடியும். தண்ணீர் தான் மரங்களை உற்பத்தி பண்ணோம், மரங்கள் இருந்தால் காற்று வரும், காற்று இல்லாமல் வாழ முடியாது, மரம் இல்லாமல் மனிதன் வாழ முடியாது, தேனி இல்லாமல் வாழ முடியாது. அப்போ இந்த தேவைகள் இருக்குது. அப்போ தண்ணீரோட முக்கியத்துவம் என்ன? கடல் இன்னைக்கு எப்படி மாசுபடுது? இன்றைக்கு ஆங்கில செய்தித்தாள்களில் வந்திருக்கு, ஈஸ்ட் கோஸ்ட் வெஸ்ட் கோஸ்ட். நமக்கு வந்து கிழக்கு கடற்கரை, கேரளா பாம்பே அந்த பக்கம்லாம் மேற்கு கடற்கரை. கடல் அரிப்பு ஏற்பட்டிருக்கு. கடல் அரிப்பு 180 சதுர கிலோமீட்டருக்கு ஏற்பட்டிருக்கு. உங்களுக்கு புரியுதா? அதாவது 1 சதுர கிலோமீட்டர் அகலத்தில், 1 கிலோமீட்டர் அகலத்தில் 180 கிலோமீட்டருக்கு நிலம் கடலால் விழுங்கப்பட்டிருக்கு. மாறா நீங்கள் கிழக்கு கடற்கரையில் போனீங்கன்னா வெறுமனே 40 சதுர கிலோ, அதுவே அதிகம்தான், அதுவே கூடுதல் தான், அதுவே எரோஷன் தான் சொல்கிறாங்க. அப்போ இது பண்ணுனா இது எதனால் ஏற்படுது அப்படின்ற கேள்விகள் இருக்குது. அது உலக வெப்பமயமாதல் உட்பட பல தேவைகள் இருக்குது. இங்கே வந்து வளர்ச்சி பொருளாதாரம் அப்படின்னு கடற்கரை எல்லா பகுதியிலும் நினைச்ச இடத்துல மண் திட்டுகளை உருவாக்குறது, அதுக்காக துறைமுகங்கள் இப்போ காட்டூர் துறைமுகம் போன்ற துறைமுகங்களை உருவாக்குறதுன்னு சொல்லும்போது அந்த பகுதிகளை வெளியே நீட்டிக்கிறாங்க. துறைமுகத்துக்காக வெளியே நீட்டிக்கும் பொழுது தடுப்புகளை ஏற்படுத்துகிறாங்க. தடுப்புகளை ஏற்படும்போது ஒரு 6 மாதம் இப்படி காற்று அடிக்குதுன்னா மணல் இந்த பக்கத்தில் அந்த பக்கம் போய் விடும். திருப்பி அதை சமன்படுத்த இந்த பக்கம் 6 மாதம் தென்மேற்கு பருவக்காற்று வடகிழக்கு பருவக்காற்று மாதிரி காற்று மாற்றம் மாறி வீசும். அப்போ இந்த பக்கம் இருக்கிற மணல் அப்படி போய் படியும், அது சமநிலையிலே இருக்கும். நடுவில் நீங்கள் ஒரு தடுப்பை ஏற்படுத்திட்டீங்கன்னா இப்படி அடிக்கிற காற்று அடிக்கும்போது இந்த மணல் இங்கே வந்து விழுந்துடுது, அந்த பக்கம் திருப்பி அடிக்கும்போது இந்த மணல் இங்கே வந்து விழுந்துருது. இடம் பெயர்றதே இல்லை, அப்படியே மெல்ல 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 திட்டா மாதிரி உங்களுக்கு வேறு சிக்கல். இங்கே திட்டா மேடாக மாறதில்ல, பக்கத்தில் இருக்கிற பகுதிகளில் அரிப்பு ஏற்படுது. அப்படித்தான் நான் எண்ணூர் பகுதிகளில் வாழ்ந்திருக்கிறேன். எனக்கு திருவொற்றியூர் பகுதிகளுக்கு தெரியும். திருவொற்றியூர் பகுதியில் எனக்கு தெரிந்து இந்த ஒரு 25-30 ஆண்டுகளில் எனக்கு நல்லா உணர்வு தெரிந்து 3 கிலோமீட்டர் வரை இது உள்ளே வந்துச்சு. திருவொற்றியூர் நெடுஞ்சாலையெல்லாம் பக்கத்துலேயே இப்போ தொட்டுட்டு இருக்குது, கல் போட்டு நிறுத்தி வச்சுருக்காங்க. அந்த கல்லே போடலைன்னா எப்பயோ உள்வாங்கிட்டு இருக்கு. அப்போ இது சிக்கல் எங்கேருந்து ஏற்படுது? கருணாநிதிக்கு வந்து ஒரு இது கட்டிட்டா, பேனா வச்சுட்டா அது ஒன்றும் சிக்கல் இல்லை அப்படின்னு ஒன்றிய அரசு பாஜக அரசு ஒப்புதல் கொடுக்குது, அது வைக்கலாம், அதில் ஒன்றும் சிக்கல். அது எவ்வளோ பெரிய சுற்றுச்சூழல் சீர்கேடை ஏற்படுத்தும்னு நாம் தமிழர் கட்சி அதனால தான் வச்சா நான் உடைப்பேன்னு சொன்னதோட நோக்கமே அதற்குள்ளே இருக்கிற இந்த சுற்றுச்சூழல் சார்ந்த சிக்கல் தான். அங்கே ஆமைகள் இன்றைக்கும் இவ்வளோ பெருநகரமாக வளர்ந்த பிறகு கூட சென்னையை சுற்றி இருக்கிற பகுதிகளில் ஆமைகள் வந்து இனப்பெருக்கம் செஞ்சுட்டு போகுது. அது பல மறைமுக தகவல்கள் சொல்லியிருக்கு. அப்போ கடலோட தேவை என்ன? கடல் எப்படி நம்மளுக்கு இந்த சூழல் சமநிலை கடல், ஏன்னா கடல் தான் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 70 விழுக்காடு உலக பரப்பில் இருக்குது. அதோட தன்மை மாறும்பொழுது ஒட்டுமொத்த அது 30 இருக்கிற நிலத்தோட விழுக்காடு தன்மை எளிதாக மாற்றும். அப்போ அதோட சிக்கல் என்ன? அது என்ன பண்ணணும்? அதுக்கு எதிராக வளர்ச்சி என்கிற பேரில் இந்த அரசாங்கங்கள் என்னென்ன தவறுகளை பண்ணுது என்ற விஷயங்களை சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அப்படி ஒரு அரசியலை சொன்னால் தான் இது வந்து எப்பயுமே இந்த சமூக நீதி இந்த அரசியல்லாம் எல்லாம் 75 வருஷமாக பேசிட்டாங்க.
75 வருஷமா நம்ம எல்லாம் மாதிரியே சமூக நீதி அரசியல் பேசப்பட்டது தானே, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான அரசியல் பேசப்பட்டது தானே. தாண்டி வந்துட்டுமா சொல்லுங்க? திராவிட அரசியல் அதை தானே பேசிச்சு. 1967 தொடங்கி இன்னைக்கு 50 ஆண்டு காலம் திராவிட ஆட்சியல் அதுதானே பேசப்பட்டது. ஆனால் இன்றைக்கு சமூக நீதி கிடைச்சிச்சு. முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு ஆதித்தமிழர்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் எங்க நடக்குது? பைக் ஓட்டினா காலை வெட்டுறான், கையை வெட்டுறான்றான். இவன் இங்க சமைச்சா ஒரு ஆதி தமிழ் குடிப்பேன், தாய் சமைச்சா நான் சாப்பிட மாட்டேன்னு வெளியூர் போறான், கையில கயிறு கட்டிக்கிட்டு வரான். நீ குடிக்கிற தண்ணியில மலத்தை கலந்து விடுறான். கோயிலில் நீ வந்து பார்த்தோன்னா என் கோயில் கெட்டு போறான், மேல் பாதியில் கோயிலை மூடுறான். இப்போ இங்கே இவ்வளோ வந்திருக்குது. இது கூடுதலாக இருக்குன்னா அப்போ நீங்கள் பேசிய அந்த அரசியலே நகரலை. அப்போ அதை கொண்டு செல்ல வேண்டியிருக்கு. கூடுதலாக இந்த சிக்கல் இருக்குது. இந்த எல்லோருக்கும் எல்லாம் சமூக நீதி அப்படின்னு பேசுந்த எவ்வளோ பேர் எல்லோரும்ல எல்லாம் கிடைக்கிறதுல எல்லோரும் யார் யார் எவ்வளோ இருக்கான்னு கணக்கே எடுக்காம, சாதிவாரி குடிவாரி கணக்கே எடுக்காம எல்லோருக்கும் எல்லாம் யாருக்கு யார் கொடுத்தா மொத்தத்தில் எவ்வளோ பேர் இருக்கா, இதில் இவங்க எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க எத்தனை பேர் இருக்காங்க, யார் யாருக்கு எவ்வளோ கொடுத்தா உண்மையிலே சேர்ந்துதா, இந்த எந்த கணக்குக்கும் வழி இல்லாமல் அவர்கள் விருப்பம் போல் அவர்கள் விரும்பியவர்களுக்கு கொடுத்துட்டு எல்லோருக்கும் எல்லாம் என்று சொன்னதுனால தான் இன்றைய வரை அந்த சிக்கல் தீர்றது. அப்போ இந்த சிக்கல் ஒரு பக்கம் பேசப்பட்டு அழுத்து போன ஒரு சிக்கல். இது இல்லாமல் கூடுதலாக இந்த சிக்கல் இருக்கு. ஆனால் இந்த சமூக நீதி போன்ற சிக்கல்களை மட்டுமே சொல்லிக்கொண்டு மணலை திருடுறத 2 அரசுமே நிறுத்தலை. அது கூடுதலாக உச்சகட்டமாக செய்யறது திமுக. அதிமுக அரசும் நிறுத்தலை. இதை பாஜக அரசோ காங்கிரஸ் அரசோ என்னைக்கா ஒரு நாள் நிறுத்த முயற்சி பண்ணியிருந்தா மணல் இது ஏன் பண்ணலை? ஏன் கடற்கரைகளில் வந்து இவ்வளோ மோசமான சூழ்நிலையில் இருக்குது, அதை கட்டுப்படுத்த எந்த அரசுமே ஏன் முயற்சி பண்ணல? அது ஒன்றிய அரசுகளும் காங்கிரஸ் அரசும் பாஜக. அப்போ இவர்கள் எல்லாம் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் இருந்தால் அது உறுதியாகுது. அப்போ அதை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்த நீர்த்தாரைகள் ஆங்கில சோழர் காலம் தொட்டு விடுதலை அவர் 1947 ஆங்கிலேயர் காலம் வரைக்கும் நடுவில் நாயக்கர் காலம் விஜயநகர பேரரசு காலம் தொடங்கி வீராண நமக்கு பெரிய சாட்சி. இந்த காலகட்டங்களில் எவ்வளவு நீர்த்தாரைகள் எவ்வளவு நீர் அமைப்புகள் உருவாக்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் அதாவது வெறுமனே 10 கோடி தமிழ் இந்தியா பூரா நான் சொல்கிறேன், 10 கோடி 20 கோடி 30 கோடி மக்கள் தொகை இருந்தப்பயே இங்கே ஆயிரக்கணக்கான நீர் அமைப்புகள் இருந்தன. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டுமே 8 கோடி ஆன பிறகும் இருந்த நீர்நிலைகள் எல்லாமே ஏன் சுருங்கி போயின? நீர்நிலைகள்லாம் குடியிருப்பாக மாறிச்சே, ஏன் ஒரு காலகட்டத்திலும் குடியிருப்புகள் எதுவுமே நீர்நிலையாக மாறலை? அப்போ இந்த கேள்வி இருக்குது. அப்போ தண்ணீரோட தேவை என்ன? தண்ணீர் எங்கே பறிப்போகிறது? அண்ணன் சொல்கிற கேள்வி தான். நீங்கள் எத்தனை லோடு வேணும்னு கேட்டால் கூட ஒரு அக்வாஃபினாவுக்கோ ஒரு பிஸ்லரிக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா வந்து சேருது. ஆனால் நமக்கு கிடைக்கல. நீங்கள் சென்னைக்குள்ள இருக்க எந்த பகுதியிலும் தண்ணீர் எப்படி வழங்கப்படுதுன்னு பாருங்கள். தண்ணீர் கொண்டு வந்து நீங்கள் எங்கன்னா கார்பரேஷனுக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்கப்படுமான்னு பாருங்கள். வாரத்தில் 2 நாள் 3 நாள் கருப்பு பூதம் போல தெருமுனைகளில் தொட்டிகள் வச்சுருப்பாங்க. அது தொலைக்கிறானா சுத்தம் பண்ணுறானா அது சரியாக இருக்கா தெரியாது. ஒன்று அதுக்குள்ளே கொண்டாந்து ஊற்றுவான். ஹவுசிங் போர்டுனா அங்கே உள்ள இருக்கிற கொண்டாந்து அந்த தண்ணியை கொண்டாந்து ஊற்றுவான். அது யாரும் வெளியும் பார்க்க வாய்ப்பில்லை, உள்ளேயும் பார்க்க வாய்ப்பில்லை. இந்த கொண்டு வர தொட்டி கொள்கலன்லையும் பார்க்க வாய்ப்பில்லை, செலுத்துகிற கொள்கலன்லையும் பார்க்க இல்லையா நேராக கொண்டாந்து லாரியோடு பிடிப்பான். ஆனால் நமக்கு தண்ணி கிடைக்கிது 2 நாளைக்கு 1 நாளைக்கு. ஆனால் எவ்வளோ கேட்டாலும் தண்ணீர் அவர்களுக்கு எப்படி கிடைக்கிறது? அந்த கேள்வி. அப்போ தண்ணீர் ஒரு விற்பனை பொருளாக மாறி இருக்கு. இந்த இதெல்லாம் வரும்பொழுது இப்போ எனக்கு நினைவு இருக்குது, நான் எந்த ஊருக்கு போனாலுமே எங்கே பயணம் போயிருந்த போதும் தண்ணி போய் கேட்போம், அக்கா தண்ணி கொஞ்சம் கொடுங்கக்கா. நாங்கள் சிறுவர்கள் அந்த எந்த வீட்லையும் தண்ணீர் கொடுப்பாங்க. அது இந்த நாட்டோட மரபு. எந்த எல்லாட்லையும் தண்ணீருக்கு வாசல்லே கூட சில வீடுகளில் தண்ணீர் வைப்பாங்க. நம்ம போய் குடிப்போம். எங்கேயுமே தண்ணீர் ஒரு சுவை குறைப்போ இல்லை உப்பு தண்ணியோ இருந்தது பார்த்ததில்லை. ஆனால் முதல் இந்த வாட்டர் பாட்டில் அறிமுகப்படுத்துனாங்களே, அப்போ இதோட வாட்டர் பாட்டில் பேர் மினரல் வாட்டர். மினரல் வாட்டர்னா தண்ணியில் ஏதோ சத்து குறைபாடு இருப்பது போலவும் அந்த சத்தோட மினரல்ஸ் என்னென்னலாம் இருக்கணுமோ அந்த சத்துக்கள் எல்லாம் சேர்த்து கொடுப்பது போலவும் தான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 80களோட இறுதிகளில் 90களோட துவக்கத்தில் பாட்டில் வந்தது. அதற்கு பிறகு நீங்கள் பார்த்து வாங்குங்க, மினரல் வாட்டர் வேறு பேக்கேஜ்டு ட்ரிங்கிங் வாட்டர் வேறுன்னு அதில் ஒரு அரசியல் பண்ணாங்க. முதல்ல மினரல் வாட்டர்னு சொன்னாங்க, அப்புறம் பேக்கேஜ்டு ட்ரிங்கிங் வாட்டர், அதாவது சுத்திகரிக்கப்பட்டு அடைக்கப்பட்ட குடி. அதில் மினரல் இருக்குமான்னு கேட்குற தண்ணீரில் என்னென்னலாம் இருக்குமோ அந்த தாதுக்கள் இருக்குமான்னா அது உறுதி கிடையாது. எப்படி கொண்டு வந்தாங்கன்னு சொல்கிறேன். முதல்ல மினரல்லாம் தண்ணியை நம்ம குடிக்கிறோம், மினரலோட குடித்தா நல்லது அப்படின்ற மாதிரி அறிமுகப்படுத்தி எல்லோரும் பரவலாக வாங்க ஆரம்பித்த பிறகு மினரலை கட் பண்ணிட்டு பேக்கேஜ்டு ட்ரிங்கிங் வாட்டராக காமிச்சு ஒரு பானையிலேருந்து எடுத்து குடிக்கிறதோ யார் வீட்டிலேருந்தோ தண்ணீர் வாங்கி குடிக்கிறதோ பொது நீர்நிலைகளில்
அதாவது வந்து நீங்கள் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பஸ் ஸ்டாண்டில் குடிக்கிறதோ யாரோ கேவலமானவன் கேடு கெட்டவன் வாழ்க்கையில் எதுவுமே இல்லாதவன் ஒரு பிச்சைக்காரன் சாதாரண சாமானியவன் தலை காஞ்சவன் தான் அங்கே வேறு வழியே இல்லாதவன் குடிக்கலான்ற எண்ணத்தை உண்டு பண்ணுறாங்க. அப்போ உண்டு பண்ணிட்டு எல்லாருமே இப்போது எனக்கு உண்மையிலேயே வெளியில் தண்ணி குடிக்க ஆசை இருந்தாலும் அதுதான் சரின்னு எனக்கு பட்டாலும் அதை நம்மளை கேவலமாக நினைப்பாங்களோ நம்மளை வந்து ரொம்ப தரந்தாழ்ந்தும் நினைப்பாங்களோன்றதுக்காக நம்ம வாட்டர் பாட்டில் வாங்கி குடிக்கணுன்ற அளவுக்கு சாமானியர்களுக்கும் அந்த எண்ணத்தை உண்டு பண்ணிட்டு இப்போ அந்த வாட்டர் பாட்டில் வைக்கிறாங்க. உண்மையிலேயே தண்ணீர் இப்போ நம்ம காசு கொடுத்து வாங்க முடியல, நமக்கு தண்ணீர் குடிக்க தகுதி உரிமை இல்லையா? தண்ணீர் என்பது காற்றை போல ஒரு மனிதனின் அடிப்படை. உணவு, தண்ணீர், இருப்பிடம், இது மூணுமே ஒரு மனிதனுக்கு இயற்கையில் கொடுக்க வேண்டியது தானே. ஏன் அது கிடைக்கல? அப்போ பணம் இருக்கிறவர்கள் தூய தண்ணீரை குடிக்கலாம், பணம் இல்லாதவர்கள் அப்படி தண்ணீரை பெற உரிமை இல்லைன்ற பொருளை அரசாங்கம் கொண்டாந்துச்சு. இன்னைக்கு தண்ணீர் WTO வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் படி தண்ணீர் ஒரு விற்பனை பொருள். அப்போ தண்ணீர் ஒரு விற்பனை பொருளாக மாறும்னா சம்பாதிக்காதவர்கள், உடல் முடியாதவர்கள், இல்லை பொருளாதாரம் இல்லாத தண்ணீர் குடிக்க உரிமை இல்லை. அப்போ இந்த தண்ணீருக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய அரசியல் இருக்குது. அப்போ தண்ணீர்னா என்ன, தண்ணீர் நீர்நிலைகள்னா என்ன, நீர்நிலைகளோட தேவை இங்கே என்ன இருக்குது? நீர் மனிதருக்கு மட்டுமானதானா? மற்றவர்கள் புழு பூச்சிகளுக்கெல்லாம் தண்ணீர் தேவையில்லை. பாலைவனங்களையும் புழு பூச்சி கூட வர்றதில்லை, ஏன் சிறு புல் கூட வர்றதில்லை, தண்ணீர் இல்லை. அப்போ இந்த தண்ணீர் எல்லா உயிருக்கும் ஆனது அப்படின்னா அந்த புல் பூண்டுக்கும் மரம் செடி கொடிகளுக்கும் கரடி சிங்கம் புலிக்கும் அணில் ஆமை போன்ற விலங்குகளுக்கும் உயிர்களுக்கும் எல்லாருக்கும் ஆனது தானே. அப்போ அந்த தண்ணீரை எப்படி ஒரு தனிநபர் பொருளாக வைக்க முடியும்? காசு உள்ளவர்கள் மட்டும் அனுபவிக்கிற ஒரு பொருளாக வைக்க முடியும். அப்போ அது பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது. அந்த அரசியலை பேசுவோம். நீர்த்தாரைகளை இப்போ நம்ம எல்லாத்தையும் பெருக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, நிறைய நீர் ஆதாரங்களை உருவாக்கிட்டா அது எல்லோருக்கும் கிடைக்கிற பட்சத்தில் இந்த தண்ணீர் இருப்பவர்கள் தானாகவே கடையை மூடிக்கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை வரும். அதை ஏன் இந்த அரசுகள் ஏன் சொல்லலை? ஒரே நீங்கள் மனசாட்சியோடு சொல்லுங்கள், உளச்சான்றோடு சொல்லுங்கள், ஒரு GHல போய் இருக்கிற குழாவை திறந்து நீங்கள் தண்ணீர் குடிப்பீங்கன்னு சொல்லுங்கள். ஏன் முடியல? ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் போய் திறந்து தண்ணீர் குடிக்கிறான், அந்த ஆசிரியர் குடிக்கிறான்னு சொல்லுங்க. ஆசிரியர் வீட்டுல தண்ணி கொண்டு வரான், அந்த மாணவர்கள் வேற வழி இல்லாமல் குடிக்கிறாங்க. ஒரு ஆசிரியர் குடிக்கிறான்னு சொல்லுங்க, அந்த தண்ணீர் குடிக்கிறதுல ஒரு ஆசிரியர் குடிக்கிறதுல. அரசாங்க அலுவலகங்கள், நான் சொல்றேன் அரசாங்கம், நான் நீதிமன்றத்தில் பணியாற்றுறேன், எந்த நீதிமன்றத்திலையும் தண்ணீர் அமைப்பு தனியாக கிடையாது. ஒன்று வாட்டர் பாட்டில் கொண்டாந்து போடுவாங்க, பெரிய நீதிமன்றங்களில் பாட்டில் கேஸாக கொண்டாந்து போடுவாங்க. இல்லைன்னா அப்படி இல்லைன்னா அங்கே இருக்கிற ஸ்டாஃபுங்க, அங்கே இருக்கிற ஊழியர் ஒன்று சேர்ந்து வாட்டர் கேனை வாங்கி வச்சுப்பாங்க. ஒரு அரசாங்க அலுவலகத்திலே உங்களால் ஒரு குடிக்க தகுதியான தண்ணீரை கொடுக்க முடியல உங்களுக்கு. அப்போ என்னன்னா கொடுக்க விரும்பலை. நான் போன தேர்தலில் 21 பேசினேன். அன்றைய கணக்குப்படி ஒரு மனிதன், ஒரு குடும்பம் ஒரு ஆயுள் காலத்தில், ஒரு 40 ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட 5.5 லட்சம் ரூபாய் தண்ணீருக்கு மட்டும் செலவு பண்ண வேண்டியிருக்கு. குடி தண்ணீருக்கு, நான் குளிக்க துவைக்க சொல்லலை, வெறும் குடி தண்ணீருக்கு மட்டுமே 5.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அப்போ 5.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ண தேவை இருக்குன்னா இந்த 5.5 லட்சம் ரூபாய் யார் பாக்கெட்லேருந்து போகுது? இதை யார் கொடுத்துருக்கணும்? அப்போ இந்த தண்ணீரை கொடுத்துருந்தால் ஒருத்தருக்கு ஆயுள் காலத்தில் 5.5 லட்சம் ரூபாய் மிச்சம்னா அதை ஏன் அரசு செய்யலாம்? அப்போ இந்த 5.5 லட்சம் ரூபாய் யாருக்கு போகுது? நான் சொல்கிறது ஒரு குடும்பத்திற்கு. நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து 2 கோடி ரேஷன் அட்டை இருக்குது. ரேஷன் அட்டை வாங்காதவங்களோட சேர்த்து நீங்கள் எத்தனை கோடி இருக்கு பாருங்க. இந்த 2.5 கோடி பேரில் கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் இன்னைக்கு வாட்டர் பாட்டில் தான் குடிக்கிறான். ஒன்று பெரிய பாட்டில், இல்லை பெட் பாட்டில், இதில் 2 தான் குடிக்கிறான். அப்போ இவ்வளோ பெரிய பொருளாதாரத்தை யாருக்கு சேர்த்து கொடுப்பதற்காக நல்ல தரமான குடி தண்ணீரை இந்த மாநில அரசுகள் கொடுக்க மறுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது பின்னாடி ஒரு சூழ்ச்சி இருக்குது. அப்போ இதை சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அப்போ அதை நோக்கி அரசியலை நகர்த்தணும். தண்ணீர்னா என்ன, அது ஏன் உயிராதாரமாக இருக்கிறது, அது மனித தேவை மட்டும்தானா, மற்ற யாருக்கெல்லாம் தேவை இருக்கிறது, அதை ஏன் வந்து அரசுகள் கொடுக்கல? தேவை இருக்கிறது எல்லாருக்கும் தெரியுது. எல்லோருக்கும் இலவசமாக நல்ல தண்ணீர் கிடைச்சா எல்லோருக்கும் விருப்பம் தான், விலை இல்லாமல் தண்ணீர் கிடைச்சா. ஆனால் ஏன் கிடைக்கலன்ற அரசியல் புரியலை. சார், பல்லறிக்கை தெரியும்.